ஹை கைஸ், சென்னை கொல்கத்தா மேட்ச்ல வந்து சென்னை பயங்கரமா தோத்துருப்பாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு சென்னை ஃபுல்லா ஒரே மரமா நட்டு வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடாவெல்லாம் திரும்ப எதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. முக்கியமா இந்த திரிபாதி ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா ஃபேன்ஸுமே பயங்கர கடுப்பாகுது. ஸோ சென்னையில வந்து பேட்டிங் இல்லாம பயங்கரமா தவிக்கிறாங்க. சரி, தோனியாச்சும் அடிப்பாங்கன்னு பார்த்தா தோனி வந்த உடனே அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் அஸ்வினும் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ யாருமே ஒழுங்கா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால சென்னைக்கான இருக்கிறதுல லோயஸ்ட் ஸ்கோர் இதுதான். முக்கியமா சிவம் துபே லாஸ்ட் வரைக்கும் கிரீஸ்ல இருந்துமே வந்து அடிக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இருக்கிறது லோயஸ்ட் டோட்டல் இதுதான் 104. ஸோ இவங்களெல்லாம் பிச்சு கஷ்டம், பிச்சு டர்ன் ஆகல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் கொல்கத்தா வந்து 10 ஓவரில் அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, சென்னையோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ சென்னை ஃபுல்லாக ஒரே மரமா நட்டு வச்சிருக்காங்க. நம்ம பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரோல் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டீமை வச்சு இதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. முக்கியமாக வந்து ஆக்ஷன்ல வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுக்காம இவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இனி வர மேட்சஸ்லயாச்சும் யங் பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு சென்னையை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ சேம் தோனி இதை தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சென்னை டீம் மாறலைன்னா எப்பயுமே இந்த டீம் இப்படியே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.